நீங்க எல்லாமே பாத்துருக்கீங்க? எல்லாம் பார்த்து லெப்பர்டு, டைகர், பிளாக் பேந்தர் எல்லாம் சார் எல்லாம் பாத்துருக்கீங்க. அனிமல்ஸ் நல்லா கிடைக்கும், ஆனா யாருக்கும் தெரியாது சார். ஓ, இது ஓப்பன் ஆகி ஒரு டிசம்பர் வந்துச்சு 2 இயர்ஸ் ஆகும் சார். யானை, எலிபென்ட்ஸ், லெப்பர்டு, டைகர் ஜாஸ்தி இருக்கும். லெப்பர்டு ஜாஸ்தி இருக்கு. டைகர் இருக்கும், ஆனா இப்போ இன்னும் அது பிராக்டிஸ் ஆகல சார். பாம்பாஸ் புல்வெளிகள் மாதிரி இந்த சஃபாரி இவென்ட் போயிட்டு வந்த இந்த தடத்தை தவிர முழுக்க காடுங்க. எல்லா இடமுமே இங்க வந்து பச்சை பசேல் நிரம்பி இருக்கு. Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். ஹலோ வியூவர்ஸ், நம்மளுடைய ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனல்ல இதுவரைக்கும் ஏகப்பட்ட ஜங்கிள் சஃபாரிஸ் வீடியோ போட்டிருக்கோம். எனக்கு என்னைக்குமே காடுகளுக்குள்ள பயணம் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய விலங்குகளை அதனுடைய இயற்கையான வாழ்விடத்துல பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி சாலைகள்லயே நம்ம நிறைய ஸ்பாட் பண்ணியிருந்தாலும் இதை விட தாண்டி பல கிலோமீட்டர்கள் உள்ள போய் அங்க அதனுடைய வாழ்விடத்துல அடர்ந்த காடுகள்ல அதுவும் ஒரு ஜங்கிள் சஃபாரி பண்ணும்போது அதனுடைய ஃபீலே ரொம்ப அற்புதமா இருக்குங்க. அந்த வகையில ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம சேனல்ல போடுறது ஒரு அற்புதமான ஜங்கிள் சஃபாரி வீடியோ. இத பத்தி பல பேருக்கு தெரியாம இருக்குதுங்க. இது ஒரு அண்டர் ரேட்டட் ஜங்கிள் சஃபாரி அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப நான் இருக்கிற இடம் கர்நாடக தமிழக எல்லையில தான் இருக்கிறேங்க. இந்த இடத்துக்கு பெயர் லோக்கனஹள்ளி அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்ப போய்கிட்டு இருக்க இந்த சாலை பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே அடர்ந்த வனப்பகுதிகள், ஆங்காங்கே ஒரு சில மலைகிராமங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அதாவது இந்த சாலைக்கு வலதுபுறம் பாத்தீங்கன்னா மலை மாதேஸ்வரா பெட்டா MM ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இடதுபுறம் ஃபுல்லா BRT ஹில்ஸுங்க. இந்த மாதிரி இரண்டு பக்கமும் அடர்ந்த வனசாலைகள் கொண்ட ஒரு சின்ன சாலைக்குள்ள தான் நான் இப்ப பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு ஜங்கிள் லவ்வரா இருந்தீங்கன்னா நிச்சயமே உங்களை வாழ்நாள்ல முதுமலை, பந்திப்பூர், டாப் ஸ்லிப்னு நிறைய ஜங்கிள் சஃபாரி போயிருப்பீங்க. இப்ப நாங்க போய்கிட்டு இருக்க இந்த சஃபாரியோட பெயர் PG பாலியா வைல்ட் லைஃப் சஃபாரி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்குது. அதே நேரத்துல கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் ஒரு அடர்ந்த காடுகளுக்குள்ள. உண்மையாலுமே இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்லும் பொழுது இந்த வைல்ட் லைஃப் சஃபாரியை விட அவங்க கூட்டிட்டு போற ரோடு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆஃப் ரோடிங்கா ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்குங்க. உண்மையாலுமே நான் ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன். அதை பத்தின முழு தகவல்கள் இந்த வீடியோல இருக்குது. இதுக்கு நம்ம எப்படி வரணும், டிக்கெட் பிரைஸ் என்னன்னு எல்லா தகவல்களும் இருக்குது. ஸோ வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நீங்களும் என்னுடன் ஒரு பயணம் செஞ்சுட்டு வந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்க. நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தீங்கன்னாக்க இந்த சேனல் உங்களுக்கானதே. இந்த இடத்துக்கு நீங்க வரதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து நீங்க எங்க வந்தாலும் நீங்க முதல்ல வர வேண்டிய இடம் பண்ணாரி அம்மன் கோவில். அதாவது சத்தியமங்கலம்ல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பண்ணாரியில இருந்து அங்கிருந்து 27 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட திம்பம் மலைப்பாதை வழியா நீங்க பயணம் செய்யணும். திம்பம் மலைக்கு நீங்க மேலே ஏறினதுக்கு அப்புறமா மைசூர் ஹைவே போகாம அங்கிருந்து முதல்ல நீங்க கேர்மாலம் வரணும். கேர்மாலம்ல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திபெத்தியன் செட்டில்மெண்ட் ஏரியா அப்படின்றது இங்க மிக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம். நம்மளுடைய சேனல்ல இதுக்காக 2 வீடியோஸ் நம்ம பிரத்யேகமா பண்ணியிருக்கோம். அந்த திபெத்தியன் செட்டில்மெண்ட்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்ப நான் போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த PG பாலியா வைல்ட் சஃபாரி இருக்குதுங்க. வர வழிகள் பூராவே உங்களுக்கு ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கும். நீங்க பண்ணாரியில இருந்து மேல ஆரம்பிக்கும் பொழுதே உங்களால வனவிலங்குகளை பார்க்கலாம். நீங்க பயணம் செய்யறது பெரும்பாலும் ரிசர்வ் ஃபாரஸ்டா இருக்கனால பல இடங்கள்ல உங்களுக்கு தொலைத்தொடர்பு துண்டிச்சிருவாங்க. அதனால நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா நீங்க கூகுள் மேப்ல போயிட்டு PG வைல்ட் லைஃப் சஃபாரி அப்படின்னு போட்டீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து தெளிவாவே காமிச்சு கொடுத்துருங்க. ஸோ இங்க இருந்து லெஃப்ட் சைட்ல காட்டுதுங்க. ஆமாங்க, எனக்கு இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது. அழகா வந்து ஒரு கேட்டு, அதுலயே பாருங்க 2 டைகருடைய ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வர வேண்டிய PG பாலியா வைல்ட் லைஃப் சஃபாரி. கரெக்ட், நம்ம கரெக்டான ரோடு தான் வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்த வழி பார்த்தீங்கன்னா இதுதான்.
திம்பம்லேருந்து கேர்மாலம் வந்து அங்கேருந்து உடையார்பாளையா வந்து அங்கேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பிஜி பாளையா அப்படின்னு சொல்லப்படுற இந்த வைல்ட் லைஃப் சஃபாரி கேம்பில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். இங்கே பாருங்கள், ஆரம்பத்திலே வந்து ஒரு சின்ன போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எம்எம் ஹில்ஸ் வைல்ட் லைஃப் டிவிஷன் பிஜி பாளையா வைல்ட் லைஃப் சஃபாரி கர்நாடகா. இது வந்து 23 தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நிறைய ஃபேமஸ் ஆகலை. டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to 9, ஈவினிங் வந்து 3 to 6. ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு அமைதியான இடமா தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியலை இந்த மாதிரி இங்கே ஒரு வைல்ட் லைஃப் சஃபாரி இருக்குன்னு. மெயின் கேட்லேயே பாருங்கள், ஜஸ்ட் அந்த டைகருடைய ஒரு டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப இயர்லியாக வந்துட்டோம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு சஃபாரியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 4:30 தான். பட் இப்போ மணி வந்து 2:30 மணி தான் ஆகுது. சரி, நம்ம ஃபஸ்ட் டைம் வரனால கொஞ்சம் போய் அங்கே என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ மெயின் ரோட்டில் தாங்க, அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் வந்துடும். அப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர். அந்த அழகான அந்த ஒரு வைல்ட் லைஃபோடைய அந்த ஒரு நேச்சரில், அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டியில் ஒரு சின்ன பில்டிங், அது உள்ளே கவுண்டர் இருக்குது. ஒரு டீசெண்டான கார் பார்க்கிங் இருக்குது உள்ளேயே. ஸோ காடுகளுக்குள்ளே பயணம் செய்யும் பொழுது நம்ம வந்து ஒரு மஸ்தா வேனில் போகிறத விட இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஜீப் சஃபாரியில் போகும்போது நமக்கு அதோடைய அனுபவமே தனியாக இருக்குங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போது 2 வருஷத்துக்கு முன்னால் ஓப்பன் பண்ண பிஜி பாளியா சஃபாரியோடைய ஃபுல் டீட்டெயில்ஸு. இந்த இடத்துக்கு பெயர் கர்நாடகத்தில் லோக்கனஹள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜி பாளியா வைல்ட் லைஃப் ரேஞ்சுக்குள்ள தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ இதுக்கு உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸு, சஃபாரி டைமிங்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். மார்னிங் 6 to 7:30 AM அண்ட் 7:39 2 ஸ்லாட்டுங்க. ஈவினிங் வந்து அதே மாதிரி 3 to 4:30, 4:30 to 6. அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் சார்ஜஸ் அடல்ட்டுக்கு வந்து 400ங்க, சைல்டுக்கு வந்து 200, வெஹிக்கிள் பார்க்கிங் ஒரு 100 rupees. ஸோ நீங்கள் வரணுன்னாக்கா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் முன்னாலே புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கணும். டிக்கெட் கவுண்டரில் வந்து நீங்கள் கேஷ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம இந்த பிஜி பாளியா சஃபாரி வந்திருக்கோம். இங்கே நம்ம கூட ரெகுலராக வந்து இந்த சஃபாரி கூட்டிகிட்டு போகிற நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட இந்த சஃபாரியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்கலாம் வாங்க. அவங்க பேர் சொல்லுங்கண்ணா. ನಮ್ಮ ಹೆಸರು ಬಸವರಾಜ್ ಅಂದ್ಬಿಟ್ಟು. ಓಕೆ. ಬಿಜಿಪಾಳ್ಯ ವೈಲ್ಡ್ ಲೈಫ್ ಸಫಾರಿ. ನಾವು ಯಾಂಡಿ ಪೋಚಿಂಗ್ ಕ್ಯಾಂಪಲ್ಲಿ ಇರೋದು. ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಸಫಾರಿಲಿ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಅನಿಮಲ್ಸ್ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಮತ್ತೆ ಟೈಗರು, ಲೆಪಾರ್ಡು, ಓಕೆ, ಮತ್ತೆ ಬೈಸನ್, ವಲ್ಡಾಕ್ಸ್, ಬ್ಲಾಕ್ ಪಂತರು, ಮೋಸ್ಟರು ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಡೈಲಿ ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கீங்க? ಎಲ್ಲ பார்த்து. லெப்பர்டு, டைகர், பிளாக் பேந்தர் ಎಲ್ಲ சார் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ முதுமலை மசனக்குடி மாதிரி இதுவுமே வந்து ஒரு வைல்டு தான், அடர்ந்த காடு தான் இது. ஓகே. ஹலோ மேடம், குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஸோ நம்ம வந்து இந்த சஃபாரி இன்னைக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்து இந்த முதுமலை, மசனக்குடி, அப்புறம் வந்து இந்த பந்திப்பூர்லாம் போயிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இந்த இடத்த பற்றி எங்கள் சேனல் வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே சார். இது வந்து அனிமல்ஸ் நல்லா கிடைக்கும், ஆனால் யாருக்கும் தெரியாது சார். இது ஓப்பன் ஆகி ஒரு டிசம்பர் வந்துச்சு 2 years ஆகும் சார். இது எப்போ ஓபன் பண்ணது? எந்த வருஷம்? இப்போ 2 years ஆச்சு சார். 2 years ஆச்சு. டிசம்பர் வந்தா 2 years. ஆனா ரொம்ப ஃபேமஸ் இல்ல இது? ஃபேமஸ் இல்ல சார். ஓகே ஓகே. அப்போ இதுல ஆன்லைன் எல்லாம் இல்ல ஒண்ணும். சோ அதனால யாருக்கும் தெரியாது சார் இங்க. ஓகே ஓகே ஓகே. தமிழன்ஸ் நிறைய வருவாங்க இங்க. பெங்களூர்ல இப்போ வரதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சார். பெங்களூர்ல இருந்து இங்க வரதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடவங்க ஜாஸ்தி வருவாங்கன்னா அவங்களுக்கு பக்கம் இங்க வருவாங்களே. ஓகே. சோ அங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. சோ இதுவுமே வந்து நம்ம முதுமலை மாதிரி பந்திப்பூர் மாதிரி வைல்ட் லைஃப் டென்ஸ் ஃபாரஸ்ட் தான் இல்லையா? ஆமா ஆமா சார். ஓகே. சோ இங்க நீங்க என்ன அனிமல்ஸ்லாம் இது வரைக்கும் பாத்துருக்கீங்க மேடம்? நாங்க யானை, எலிஃபென்ட்ஸ், இந்தியன் கார்ஸ் நிறைய இருக்கும் சார். ஓகே. இந்தியன் கார்ஸ், யானை, அப்புறம் இது சாம்பர் டியர்ஸ், அப்புறம் ஸ்பாட்டட் டியர்ஸ், பிகாக்ஸ், இதெல்லாம் காமன் சார். ஓகே. இது லெப்பர்ட், டைகர் ஜாஸ்தி இருக்கும். லெப்பர்ட் ஜாஸ்தி இருக்கு. டைகர் இருக்கும், ஆனா இப்போ இன்னும் அது பிராக்டிஸ் ஆகல சார். சைட்டிங் ஆகிறதுக்கு பயப்படும் வராது. பீப்பிள்ஸ் பார்த்தா பயம் அதுக்கு. சென்னாய்ஸ், இந்த டோல்ஸ் சொல்லுவாங்கல, சென்னாய்கள், அது நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன். வைல்ட் டாக்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? ஓகே 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 மேடம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இன்னைக்கு நமக்கு என்னென்ன மாதிரி அனிமல்ஸ் இருக்குன்றத நம்ம சஃபாரி போயிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன்.
ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நம்ம சேனலுக்காக பேசினது ரொம்ப ஓகே தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஸோ வியூவர்ஸ், நீங்களே கேட்டிருப்பீங்க. ஸோ முதுமலை, மசனக்குடி, பந்திப்பூர் அதுக்கு சற்றும் சளைக்காதது தான் இந்த பிஜிஎஃப் ஆலியா ஃபாரஸ்ட். ஸோ இப்போ நம்ம சஃபாரி போகிறதுக்கு உண்டான டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ வாங்க இப்போ நம்ம சஃபாரிக்கு உள்ளே போய் நமக்கு இன்னைக்கு என்னென்ன மாதிரி அனிமல்ஸ் பார்க்க போகிறோன்றதை பார்க்குறதுக்கு நானுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். வாங்க போகலாம். ஓகே வியூவர்ஸ், ஸோ இப்போ இந்த சஃபாரியோடைய ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இங்கே இருந்து இந்த பிஜி பாலியா அப்படின்னு சொல்ல போடுற இந்த சஃபாரி உள்ள போறோம். ஆனா இப்போ இன்னும் எத்தனை கிலோமீட்டர் நம்ம இந்த ரோடு வழியா போவோம்? அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் போவோம் காட்டுக்குள்ள? வந்து 2 கிலோமீட்டர் தான் ரோடு. எத்தனை கிலோமீட்டர்? உள்ள 33 கிலோமீட்டர் இருக்கு. ஓ, உள்ள 33 கிலோமீட்டர். ஓகே ஓகே. ஸோ டோட்டலா டூரேஷன் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போயிட்டு வருவோம் இல்லையா காட்டுக்குள்ள? 1.5 தான் இருக்குங்க. ஓகே. வரும்போதெல்லாம் 2 மணி ஆகும். ஓகே ஓகே. ஒரு பேக் வாட்டர் பார்த்து அதான் ஃபைனல். ஓகே ஓகே. திரும்பி இங்க வந்தா எக்ஸைட் வரும். ஸோ அனிமல்ஸ் மாட்டி சான்ஸ் இருக்கு இல்லையா? ஈவினிங் போறதுனால சான்ஸ் இருக்கு. 4 ட்ரிப் தான் நல்லா இருக்கும். அப்படிங்களா? ஓகே ஓகே. 4 ட்ரிப் தான். 4 ஏதாவது எலிஃபேண்டரா, பைசன், வைல்ட் டாக்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். முக்கியமா நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். பிஜி பாலியானால இந்த வைல்ட் டாக்ஸ் நிறைய பாக்குறாங்க. 10-15 வைல்ட் டாக்ஸ் இருக்கு. ஃபேமிலி, பிக் ஃபேமிலி. ஆமா, ஒரு 16-17 இருக்கு. ஓ, குரூப்ல தோலும் பாகல வைல்ட் டாக்ஸ், இந்தியன் டோல்ஸ். அப்ப இங்க நேச்சுரலா தான் சொல்ல வராங்க. அதனால வைல்ட் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. இது கென்னாய் காடு, சென்னாய், கென்னாய். கன்னடத்தில் பேசுறது. கன்னடத்துல என்ன பேர் அதுக்கு? கென்னாய். ஓ, பேசுறது. இங்கிலீஷ்ல உள்ள பேர் வந்து இந்தியன் டோல்ஸ். சரி சரி. வைல்ட் டாக்ஸ். பாப்போம் இன்னைக்கு நமக்கு எந்த அளவுக்கு லக் இருக்குன்னு பாப்போம். தமிழ்நாட்டுக்காரர் தான் அதிகமா வருவாங்க. அப்படியா? ஆமா. இந்த ஈரோடு, கோயம்புத்தூருக்கெல்லாம் ஓகே. இது வந்து சத்தியமங்கலத்துல பக்கமா இருக்குது. இவ்வளோ நேரம் மெயின் ரோட்ல வந்தோம். இப்போ இங்க இருந்து ஒரு ஜங்கிளுக்கு உள்ள போக போறோம். எடுத்தோடனே ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குது. எல்லாமே இதுதான். இது வந்து மலமாதேஸ்வரா ஹில்ஸ் இல்லையா? மலமாதேஸ்வரா ஹில்ஸோடைய காட்டு பகுதிகள். இது வந்து தமிழ்நாட்டுக்காரருக்கு தான் நியர் தான் இருக்கு. ஒரே வழிதான். ஓகே. டைரக்ட் ஏர்னா ஆஸ்தூர்ல டைரக்ட் பிஜி பாலியா. ஓகே. ஹாசனூர்ல இருந்து பிஜி பாலியா, அது கேர்மலை வழியா பிஜி பாலியா. கேர்மலை அந்த வடர்பாலை டிரிபீட்டட் செட்டில்மெண்ட். ஓகே. அது முடிஞ்சிச்சு. இப்போ வந்த சஃபாரி கவுண்டர் கிடக்கும். ஃபுல்லா எடுத்தோடனே ஃபுல்லா ஒரு ஆஃப் ரோடிங் மாதிரி தாங்க இருக்கு. அதே மாதிரி அடர்ந்த காட்டு பகுதியா இருக்கு. ரொம்ப ரொம்ப அடர்ந்த மரங்கள் என்னால எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. ஸோ இப்போவுமே வந்து நம்ம காடுகளுடைய தொடக்க பகுதியில தான் இருக்கோம். ஸோ நம்ம ஜங்கல் சஃபாரி கூட்டிட்டு வந்தவங்க சொன்ன மாதிரி இன்னும் 30 கிலோமீட்டர் நம்ம இந்த காடுகளுக்கு உள்ள பயணம் செய்ய வேண்டியதா இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பிஜி பாலியா சஃபாரியில வந்து சென்னாய்கள், டோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து கூட்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அது வேற நிறைய காடுகளை நம்மளால அவ்வளவு சாதாரணமா பார்க்க முடியாதுங்க. அடர்ந்த காடுகளுக்கு உள்ள இருக்கக்கூடியது. ஸோ பார்ப்போம் இன்னைக்கு நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்ட்டு. இந்த ஜாகத்துல இக்கட்டா குட்டிக்கிறா வண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி ஓட்டிட்டு போறாங்க பாருங்க. ஃபுல்லா ஆஃப் ரோடிங் தான். இதெல்லாம் ஓட்டுறதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் முடியும். உண்மையாலுமே வரணுங்க இந்த மாதிரி ஜங்கிள் சஃபாரி. நீங்க வந்தா மட்டும்தான் காடுகளுக்குள்ள என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதுக்கு வந்து கொஞ்சம் செலவு பண்றதே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். அப்படியே வந்து ஒரு மலை மேலே ஏறுதுங்க ரோடு இந்த இடத்துல. இந்த அடிக்கடி வந்து இந்த சஃபாரி வண்டி போயிட்டு வந்தனால இந்த தரம் மட்டும் நல்லாவே தெரியுது 2 பக்கத்துலையும். யானை லத்தி ஒரு இடத்துல மட்டும் யானை லத்தி அப்படியே குவியலா இருக்குது. ஸோ நம்மளை கூட்டிட்டு வந்த டிரைவருமே வந்து எங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு 4 பக்கமும் வந்து தேடிக்கிட்டே தான் வராங்க. எந்நேரம் வேணாலும் நம்மளுக்கு வந்து அனிமல் சைட்டிங் கிடைக்கும். ஒரே எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கலாம். இது வந்து 4-5 டைம் தான் ஃபாரஸ்ட் வருது. இந்த பெரிய பெரிய மரத்துல இல்லை. இது ஒரு
என்ன சொல்ல வரவருன்னா இது ஃபாரஸ்ட் வந்து திக் ஃபாரஸ்ட் இல்லை, இது ஒரு ஃப்ளாட்டு தான். ஸோ இதெல்லாம் திக் ஃபாரஸ்ட் கிடையாது, இப்போ போயிட்டு இருக்கான், அதெல்லாம் வெளியில தான். ஓகே, ஒரு அடர்ந்த காடு கிடையாது, அடர்ந்து இல்லை, நார்மல் தான். இந்த ஏரியா வந்து எல்லா அனிமல்ஸுக்கும் செட் ஆகுது. இது இப்போ இங்கே என்ன அனிமல்ஸ் நிறைய இருக்கும், அந்த டோல்ஸ் பார்க்கலாமா? ஓல்ஸ் இருக்கு, எலிஃபென்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, அதான் பிரச்சனை இல்லை. ஓகே, கரடி இருக்கு, டைகர்ஸ், லெப்பார்டு, ஆமாம் இருக்கு, எல்லாமே இது இருக்கு. பார்க்கறதுக்கு பாருங்க, அப்படியே வந்து ஒரு பாம்பாஸ் புல்வெளிகள் மாதிரி இந்த சஃபாரி இவெண்ட் போயிட்டு வந்த இந்த தடத்தை தவிர முழுக்க காடுங்க, எல்லா இடமுமே இங்கே வந்து பச்சை பசேல் நிரம்பி இருக்கு. ஸோ உண்மையாலுமே இந்த ஒரு புதருக்குள்ள ஒரு புளியை படுத்திருந்தாலும் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பட் பார்ப்போம், உண்மையான காடுகள். இந்த மத மாலேஸ்வரா அப்படின்றது எம்எம் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து வீரப்பன் அவர்களுடைய நடமாட்டம் ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. இப்போ அதுக்குள்ளதான் இந்த சஃபாரிலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். இதுக்கு முன்னால் நம்ம பார்க்காத காடுகள். எப்படி வந்து மசனக்குடி முதுமலை காடுகள் ஒரு ரகமோ, சத்தியமங்கலம் காடுகள் ஒரு ரகமோ, இது வந்து வேற மாதிரி இருக்குதுங்க. இந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பேருன்னு தெரியல, ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே அளவில் இருக்குது எல்லா இடமும் பார்த்தீங்கன்னாக்க. ஸோ இன்னுமே நம்ம காடுகளுக்குள்ள நிறைய தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. பார்ப்போம் நமக்கு இன்னைக்கு என்னென்ன மாதிரி விலங்குகள் கிடைக்குது அப்படின்றத. இந்த பிஜி வைல்ட் சஃபாரி நான் வந்ததுக்கு உண்டான பிரதான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, நான் காடுகளில் எவ்வளவோ காடுகளுக்குள்ளே நான் பயணப்பட்டிருக்கேன், நிறைய விலங்குகளை பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விலங்கினமான காட்டு நாய்கள், செந்நாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, டோல்ஸ் அப்படின்னு. அந்த செந்நாய்கள் இந்த காடுகளுக்குள்ள கூட்டம் கூட்டமாக வசிக்குதுங்க. மிக மிக அபாயகரமான வேட்டை விலங்கான அந்த பிராணியோட இயல்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடூரமானது. அதாவது மற்ற வேட்டையாடக்கூடிய பிராணிகளுக்கும் இந்த செந்நாய்களுக்கும் என்ன வித்தியாசம்னாக்க, மற்ற வேட்டையாடக்கூடிய விலங்குகள், புலி, சிறுத்தை போன்ற விலங்குகள் தன்னுடைய இரையை முதல்ல வந்து கழுத்தில் கவும் அது உயிர் போனதுக்கு அப்புறமா தான் சாப்பிட ஆரம்பிக்கும். ஆனால் இந்த செந்நாய்கள் அப்படின்றது குடும்பம் வாழக்கூடிய ஒரு குணம் கொண்டது. கிட்டத்தட்ட 40-50 செந்நாய்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி நீர்நிலைகள் பக்கத்தில் செந்நாய்கள் அதிகமாக காணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செந்நாய்கள் ஒரு இரையை வந்து குறி வச்சிருச்சுனாக்க, அது நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுதே உயிரோடையே ஆங்காங்கே கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஒரு மான் போகுதுனாக்க கிட்டத்தட்ட 7-8 செந்நாய்கள் ஒன்றா சேர்ந்து அதை தாக்குங்க. அப்படி அந்த மான் பார்த்தீங்கன்னா உயிருடன் இருக்கும் போதே ஆங்காங்கே பலவிதமான உடல் பாகங்கள் அதனால் சாப்பிடப்பட்டு இறந்து போகும். அந்த அளவுக்கு கொடூரமான விலங்குகளாக இருந்தாலும் இந்த காடுகளுக்குள்ள செந்நாய்கள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு நான் இந்த வைல்ட் லைஃப் சஃபாரியை தேர்ந்தெடுத்திருக்கேன். இது முழுக்க முழுக்க வித்தியாசமான ஒரு வைல்ட் லைஃப் சஃபாரியாக தாங்க இருந்தது. இந்த மாதிரி சஃபாரி போகும்போது இந்த வேன்கள் பிரத்யேகமாக போகிறதுக்குன்னே ஒரு மண் சாலையாவது ஒரு சாலைகள் அமைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்த நீங்கள் நல்லாவே உற்று நோக்கலாம். மரங்களுக்கு நடுவுலலாம் எல்லா விஷயங்கள்லையும் நம்மளை வேனில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது ஒரு காடுகளில் ஒரு வழிப்போக்கன் எப்படி மரங்களுக்கு உள்ளெல்லாம் பூந்து போவானோ அதே மாதிரி தான் இந்த வேனும் போகுதுங்க. உண்மையாலுமே இது வித்தியாசமானதாகவும் ரொம்ப ரொம்ப ஆர்வமிக்காதாகவும் இருந்ததுங்க. ஸோ ரொம்ப நேரமாக நம்மளும் காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு காட்டெருமை கூட்டம், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா காட்டெருமை. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அப்பா, ஒரு காட்டெருமை கூட்டம் அப்படியே நம்மளை எப்படி பார்க்குது பாருங்கள். ஸோ ஃபேமிலியோடு இருக்க குடும்பத்தோட யானையை விட ஆபத்தான மிருகங்க இந்த காட்டெருமைங்கிறது. அதோட குட்டி பாருங்க, ரெண்டுமே அதுங்க பக்கத்திலேயே வச்சு அது பாதுகாத்துக்கும். நம்ம வந்து ஊட்டி, கோத்தகிரி பகுதிகளில் காட்டெருமை பார்த்துருக்கலாம். ஆனால் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கு. எப்படி சாப்பிடுது பாருங்க அது. ஏன்னா குட்டிகள் பக்கத்தில் இருக்கிறனால என்றைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி காட்டெருமை பக்கத்தில் நம்ம போகும்போது இதோடைய ஸோ இது எல்லாமே குட்டிகள். எப்படி ஓடுதுங்க பாருங்க எல்லாம். இந்த பக்கம் பாருங்க, அதை விட 2 மடங்கு பெருசுங்க இது. இந்த இடத்துல பாருங்க அப்படி கூட்டமா நிக்குதுங்க மான்கள் எல்லாமே.
ஸோ திரும்பவும் வந்து ஒரு நீர்நிலை. இந்த இடத்துல வந்து நீர்நிலைகள் பக்கத்தில் என்றைக்குமே வந்து அனிமல்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே ஏதாவது விலங்குகள் இருக்கா, தண்ணி குடிக்க வருதான்றதையும் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட வந்த கைட் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த வனசாலையில் இந்த மாதிரி சேரும் சகதியமான ஒரு சாலையில் நம்மளுடைய ஜங்கல் சஃபாரி போய்கிட்டு இருக்குங்க. நிறைய விஷயங்கள் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எங்களுக்கு சுத்தமாக கன்னடம் தெரியலைங்க, தமிழ் மட்டும் தான் தெரியும். அதனால் நாங்கள் புரிஞ்சிக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். எனக்கு வலது பக்கத்தில் நாங்கள் போகும்பொழுது ஒரே ஒரு ஒற்றை யானை மட்டும் நின்றுக்கிட்டு இருந்தது. நான் அந்த பக்கமாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த யானையை மட்டுமே நான் எடுக்கலாம் அப்படின்ட்டு என்னோட கேமராவை வலதுபுறம் நான் கொண்டு போனேன். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடது பக்கத்தில் இந்த மரக்கூடுகளுக்கு பின்னால ஒரு குரூப் ஆஃப் எலிஃபண்ட்ஸ், அப்படியே ஒரு யானை குடும்பம் அடர்ந்த காடுகள்லேருந்து வெளியில் வருதுங்க. அதை நான் பார்க்க தவறிட்டேன். தற்செயலாக அதை இப்போ நான் படம் பிடிக்க நேர்ந்தது. அந்த அழகான காட்சிகள் எல்லாமே இதோ உங்கள் பார்வைக்காக. ஒரு அழகான அற்புதமான யானை கூட்டம் இந்த மாலை வேளைகளில் அடர்ந்த காடுகள்லேருந்து இப்போ இந்த புல்தரையை நோக்கி வருதுங்க. இது மாலை நேரம் ஆயிட்டது அப்படின்றனால நிறைய யானைகள் இந்த மாதிரி வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் நம்மளுடைய சஃபாரி டிரைவர் நமக்கு சொன்னார். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடியாக எடுத்து வச்சு அது இப்போ நம்மளை நோக்கி தான் முன்னேறிக்கிட்டு இருக்குங்க. அது இப்போ சமதளத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக எங்கள் சஃபாரி வேனுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் அது இருந்தது. அதனால் பாதுகாப்பு காரணம் கருதி நம்மளுடைய டிரைவர் ரொம்ப நேரம் இங்கே இருக்காமல் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே இங்கே எங்களுக்கு இருந்துட்டு இங்கேருந்து நாங்கள் வேறு இடத்துக்கு கிளம்பணும். இருந்தாலும் இந்த சஃபாரியில் முதலாக அதுவும் சஃபாரி வேனுக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான யானை கூட்டத்தை பார்த்தது எங்களுக்குள்ள மிகுந்த திருப்தி ஏற்படுத்துச்சு. அழகான காட்டு யானை குடும்பங்களை பார்த்து திருப்தியோடு வந்துகிட்டு இருந்த நமக்கு அடுத்த ஒரு அட்வென்ச்சராக நம்ம போகிற வழியிலேயே ஒரு பெரிய ஆறு ஒன்று குறுக்கிட்டதுங்க. இது வந்து ஸ்ட்ரீம்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆறாகவே இருக்கும். இந்த இடத்துலையும் நம்மளால் யானைகள் நிறைய பார்க்க முடியும் அப்படின்னு நம்மளுடைய ஜங்கல் டிரைவர் சொன்னனால இந்த இடத்துலையும் நாங்கள் நிறுத்தி கொஞ்ச நேரம் ஏதாவது வனவிலங்குகள் தென்படுது அப்படின்றத நாங்கள் பார்த்தோம். இந்த இடத்துலையும் ஒரு ஆஜானுபாகுவான ஒரு ஒற்றை காட்டெருமையை பார்க்க நேர்ந்ததுங்க. நம்மளுடைய சஃபாரி வெஹிக்கிளை பார்த்துட்டு எல்லா விலங்குகளுமே தெரிச்சு ஓடின காட்சியை தான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகளும் நின்று அப்படியே நம்மளை முறைச்சி பார்க்குதுங்க. உண்மையாலுமே தெங்கு மரகடா அப்படின்றது ஒரு டெரரான மிருகங்கள், ஆபத்தான மிருகங்கள் வாழ்கிற பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த காட்டில் வாழ்கிற மிருகங்களுமே ரொம்ப ரொம்ப ஆபத்தானவையாக தான் என்னுடைய கண்களுக்கு தெரிஞ்சுது. Anything spotted? இந்த இடத்துல எங்களுக்கு முன்னால சஃபாரி புறப்பட்ட அந்த ஒரு சஃபாரி வேனுமே எங்க கூட சேர்ந்து வந்ததுங்க. இது இப்போ கிட்டத்தட்ட சூரியன் மறைய நேரம் மாறனால இப்போ வந்து நமக்கு டைகர் ஸ்பாட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றனால ரெண்டு சஃபாரி டிரைவர்ஸும் சேர்ந்து எங்களை ஒரு புல்வெளி பகுதிக்கு கூட்டு போனாங்க. வழக்கமா சாயந்தர நேரத்துல இந்த இடத்துல லெப்போர்டும் டைகரும் நிறைய வரும் அப்படின்றனால நாங்க கொஞ்சம் நிமிடங்கள் இங்கே வெயிட் பண்ணி ஏதாவது ஒரு மிருகங்கள் வெளியில வருதான்னு நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம். இப்போ வந்து பொழுது சாயிற நேரம் ஆயிடுச்சுங்க. இதுக்கு முன்னால் நம்ம கிராஸ் பண்ணி போன அதே நீரோடைக்கு பக்கத்தில் எங்களுடைய ரெண்டு சஃபாரி வாகனங்களும் வந்தது. எனக்கு முன்னால் இருந்த வாகனத்துலேருந்து சில பேர் மேலே கை நீட்டி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் என்ன இருக்குன்னு நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த நீரோடைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மரக்கிளையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கழுகுங்க. இது வந்து ஒரு சிலர் ராஜாளி வலை கழுகுகள் அப்படின்றாங்க. ஆனால் மாலை நேரம் அப்படின்றனால எனக்கு சரியாக அந்தளவுக்கு என்னால் பார்க்க முடியலை. ஆனால் ஒரு அற்புதமாக அந்த மரக்கிளையில் அந்த ஒரு கழுகு கீழே இருக்கக்கூடிய அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய மீன்களை வேட்டையாடுறதுக்காக தயார் நிலையில் இருந்த ஒரு அழகான காட்சியை நான் பார்த்தேன்.
brightness itu. இது லெப்போர்டுலாம் அடிக்கிறதுல இது டைகர் அடிச்சிடும். டைகர் லெப்போர்டு அடிக்க முடியாது, பெருசா இருக்கு. पोज करा पैसा में फोटोग्राफर हो गए. பொழுது சாய சாய எங்களுக்கு வந்து விலங்குகளுடைய ஃபுட்டேஜஸும் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சதுங்க. இப்போ எங்களுடைய சஃபாரி வேனுக்கு பக்கத்திலேயே புள்ளிமான்கள் மாதிரி கூட்டமான கடமான்கள் சாம்பர் டீர்ஸை எங்களால் பார்க்க முடிஞ்சது. சாதாரணமாக சாம்பர் டீர் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே அது இலையை பறிச்சே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு இயற்கையான சூழலில் இந்த காட்சி ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இந்த ஒட்டுமொத்த சஃபாரியிலேயே இந்த இடம்தான் ரொம்ப ரொம்ப பதட்டமான ஹைலைட்டான இடங்க. நாங்கள் வந்துக்கிட்டு இருந்த வழியில் எங்களுக்கு இடதுபுறம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த புதருக்கு நடுவில் ஒரு கருஞ்சிறுத்தை, அதாவது பிளாக் பேந்தர் அப்படின்னு சொல்லப்படுற பல பேருக்கு கிடைக்காத அரிய வகை உயிரினம், பல பேர் கண்களுக்கு புலப்படாத பிளாக் பேந்தர் உள்ளே இருக்குது அப்படின்னு எங்களுடைய சஃபாரி டிரைவர் எங்களுக்கு சொன்னார். ಅಲ್ಲೇ ಕಾಣುತ್ತೆ ನೋಡು ಆ ಗಿಡದಿಂದ. ಹೇಗೆ ಆ ಕಲ್ಲದಲ್ಲ, ಕಲ್ಲು ಪಕ್ಕದಲ್ಲಿರೋದು, ಈ ಕಲ್ಲಲ್ಲಿ ಹೋಗಿ ಇಲ್ಲೇ ಇರ್ತಂದ ಬ್ಲ್ಯಾಕ್ ಅಂತಾರೋದು. ಇದು ಮಾಮೂಲಿ ಇದಾಗಿದ್ರೆ ಆಯ್ತು ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ಮಗು ಬ್ಲ್ಯಾಕ್ ಕಣ தெரியுதா ஃபேஸ்? தெரியுதா? 3-4 feet front. அந்த பாறைகளுக்கு நடுவில் உங்களால் பார்க்க முடியும், அப்படியே வந்து ஒரு லெப்பர்டு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு பெரிய காது கொண்ட ஒரு உருவத்தை என்னால் பார்க்க முடிஞ்சதுங்க. இதை தான் நம்மளுடைய சஃபாரி டிரைவர் பிளாக் பேந்தர் அப்படின்னு எங்களுக்கு காமிச்சாரு. அதை இருக்கிற ஃபுட்டேஜை நான் அப்படியே எடுத்து நான் உங்களுக்காகவும் கொடுக்குறேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு இது பேந்தராக இருக்குமா இல்லை உங்களுடைய கண்களுக்கு எப்படி தெரியுதுன்றதை நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சஃபாரி வந்தது இந்த வெஹிக்கிள் தாங்க. இதுலேயே பாருங்கள் MM Hills வைல்ட் சாங்சுரி அப்படின்னு அழகாக போட்டிருக்காங்க. இந்த கேம்பரில் தான் நம்ம இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ளே இவ்வளோ நேரம் சஃபாரி வந்தோம். இப்போது இந்த அடர்ந்த காடுகளுக்கு உள்ளே நம்மளை கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க மேலே. அங்கே போய் அங்கேருந்து நமக்கு ஏதாவது அனிமல் ஸ்பாட் ஆகுதான்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஆனால் அனிமல்ஸ் பார்த்தோமோ இல்லையோ, சரியான ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுங்க. பிளாக் பேந்தர் பார்த்தீங்களா? அவர் தான் பார்த்தாரு, நாங்கள் பார்க்கல. ஸோ பாருங்கள், இங்கேயே வந்து ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க, எலிஃபென்ட் ஃபென்ஸு. வாங்க இப்போ மேலே ஏறி அங்கே ஏதாவது ஸ்பாட் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. சாயந்தரம் எப்படியும் ஒரு 5:30 மணி ஆகுது. இங்கே வந்து ஒரு சின்ன டவர் மாதிரி வச்சுருக்காங்க மேலே. இங்கே வந்து நடுக்காடு அப்படின்றனால
இபி கனெக்ஷன்லாம் கொடுக்க முடியாது. அதனால் ஃபுல்லாக சோலாரை யூஸ் பண்ணி இங்கே யூஸ் பண்ணுற இந்த லைட் எல்லாத்துக்குமே வந்து அவங்க கரண்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வியூ பாயிண்ட் மேலே ஏறி பார்ப்போம் நமக்கு எதாவது ஸ்பாட் ஆகுதான்ட்டு. சத்தியமாக ஒன்றும் புரியலைங்க. முழுக்க முழுக்க கன்னடத்தில் எழுதியிருக்காங்க. இங்கிருந்து பார்க்கறது முழு காடு அவ்வளோ அற்புதமாக தெரியுதுங்க. பா, இந்த அடர்ந்த காடுகளுக்கு உள்ளதான் நம்ம இவ்வளோ நேரம் இந்த சஃபாரியில பயணம் செஞ்சுட்டு வந்தோம். இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே MM ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மலை மாதேஸ்வரா. இந்த காடுகள் எவ்வளவோ விலங்குகளுக்கு ஒரு புகலிடமா இருக்குது. ஸோ நீங்க நிற்கும் போதே எவ்வளோ டீர்ஸ் கிராஸ் ஆகி ஓடுது பாருங்க. இப்போ வந்து நல்லாவே இருட்டிருச்சுங்க. இது வந்து ஒரு அடர்ந்த காடு, அதுவும் மாலை கிட்டத்தட்ட 7 மணி ஆக போகுது. ஒரு மிகப்பெரிய யானை காட்டில், புலிகள் சிறுத்தை வாழ்கிற காட்டில் நம்ம பயணிச்சிருக்கோம் அப்படின்றத உணர்வோட இந்த இருட்டுக்குள்ளே, அதுவும் இந்த ஹெட்லைட் வெளிச்சத்தை மட்டும் நம்பி இந்த கரடு முரடான சாலைகளில் பயணம் செய்கிறதே அவ்வளோ ஒரு திகிலா, அதே நேரத்தில் ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. இந்த இரவு நேரத்தில் பாதுகாப்பு காரணமாக எங்களுடைய 2 சஃபாரி வேணும் முன்னும் பின்னும் பக்கத்துலேயே எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்துகிட்டு இருந்தோம். போகிற வழிகளில் என்னால் யானைகளை நிறைய இடங்களை பார்க்க முடிஞ்சாலும், ஆனால் நல்லாவே இருட்டிருச்சு அப்படின்றனாலையும் பாதுகாப்பு காரணமாக என்னுடைய வேன் எங்கேயுமே எங்களுடைய சஃபாரி டிரைவர் நிறுத்தலை. அதனால அந்த வீடியோஸில் என்னால் எடுத்து போடலை. ஒரு 15 கிலோமீட்டர் இந்த நடுக்காட்டில் இந்த இரவு நேரத்தில் வந்த ஒரு அனுபவம் என் வாழ்நாளில் மறக்கவே முடியாதுங்க. அதே ஒரு தனியாக வீடியோ பண்ணுற அளவுக்கு, நைட் டைம் சஃபாரின்ற அளவுக்கு அவ்வளோ ஃபுட்டேஜஸ் நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் எல்லாத்தையுமே முடிஞ்சால் இன்னொரு பகுதியாக நிச்சயமாக இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஓகே டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்றதும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோக்களுக்கும் பின்னாலேயும் ஒரு சின்ன மனித உழைப்பு, என்னுடைய உழைப்பு இருக்கதாங்க செய்து, அதுக்கு ஒரு சின்ன ஜஸ்டிஸாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்னும் நிறைய காண கிடைக்காத காடுகளை நம்மளுடைய சேனலில் போடுறதுக்கு அது எனக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாகவும் அமையும். இந்த பிஜி பாலியா போகிறதுக்கு உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிச்சயமாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோடைய கருத்துக்களையும் நான் ரொம்பவே வரவேற்கிறேன். எங்களுடைய சஃபாரி கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு அப்புறமா ஒரு வழியாக நாங்கள் இந்த காடுகளை கடந்து மெயின் ரோட்டை வந்து அடைஞ்சோங்க. சொல்லப்போனால் இந்த சஃபாரியோடைய கடைசி வேன் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்க இந்த வேன் தான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த பிஜி பாலியா சஃபாரியோடைய கடைசி மெயின் கேட். எங்களுடைய டிரைவர் இந்த கேட்டை கடந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் நிறுத்தி அதுக்கப்புறமா அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்தார். முழுக்க முழுக்க இயற்கை மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய வனவியங்களையும் தரிசிச்சுட்டு ஒரு அற்புதமான நல்ல நினைவுகளோட நாங்கள் இந்த இடத்துலேருந்து புறப்பட ஆரம்பித்தோம். நாங்கள் எந்த இடத்துலேருந்து புறப்பட்டோமோ அதே மெயின் ரோட் வழியாக நாங்கள் புறப்பட்ட அதே பிஜி பாலியா சஃபாரிக்கு எங்களை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. மீண்டும் ஒரு அற்புதமான இயற்கை சார்ந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம், நாம் இயற்கையாகும் வரை. Thank you so much and thanks for watching.